வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வழங்கும் திட்டத்தை இந்திரா நகர் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சிவப்பு அட்டைதாரர்களுக்கு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி வீதம் 2 மாதத்திற்கான அரிசி வழங்கும் திட்டத்தினை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை அரசு பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சார் அப்படியே பிடிங்க. சேம் சார் சார் ஒரு நிமிஷம். அம்மா திரும்ப வாங்கம்மா. வழிவிடுப்பா வரவங்களுக்கு. பின்னாடி போங்க, நல்லா பின்னாடி வாங்க. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 151 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுவையில் 83 நபர்களுக்கும், காரைக்காலில் 32 நபர்களுக்கும், மாஹேவில் 36 நபர்களுக்கும் என மொத்தமாக 151 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தற்போது மாநிலத்தில் 933 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,804 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,22,542 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணியினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தினை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி காமராஜர் சாலையில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோவில் இடத்தினை உடனே நீக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். உழவர்கரை தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக வழங்கப்படும் முதியோர், விதவை உள்ளிட்ட பல்வேறு ஊக்கத்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக முதியோர், கணவரால் கைவிடப்பட்டோர், விதவை ஆகியவர்களுக்கு மாதந்தோறும் அரசு சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஆணையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராதே அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் நினைவேந்தல் மலர் வணக்கம் நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். ராதே அறக்கட்டளை சார்பில் தமிழுக்கு தொண்டாற்றிய சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் நினைவேந்தல் மலர் வணக்கம் நிகழ்ச்சி புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ராதே அறக்கட்டளை தலைவர் பேரறிஞர் தேவதாசு தலைமை தங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமார் முன்னிலை வகித்தார்.
இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். இதில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன், SDPI கட்சி அமைப்பாளர் அப்துல்லா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் உள்ளிட்ட தமிழ் அமைப்பினர், சமூக இயக்கத்தினர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் தமிழர் எழுச்சி நாள் என்ற தலைப்பில் விழா கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி துணை செயலாளர் பாவானந்த் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் பறையரங்கம், கவியரங்கம், வாழ்த்தரங்கம், இசையரங்கம் என பல்வேறு தலைப்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ் பட இயக்குநர்கள் மற்றும் மாநில விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிர்வாக ஆளுமை என்ற அனைத்து நம்மோடு, நம் சிறுத்தைகளோடு, நம் குடும்பத்தோடு பின்னி அவர் இல்லாத நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கருத்தாண்மை உள்ளவர். ஆனால் அவர்களை கொரோனா என்பது தவறாக எண்ணிவிடக்கூடாது. எல்லாருக்கும் வருகிற தியாக தலைவரை நம் மண்ணுக்கு வழங்கிய தியாகத்தை அவருடைய அக்கா என்கிற அம்மாவிற்கு அவரை வழியனுப்பி வைக்கிறோம். அனைவரும் கையெழுத்து அவர் சிறப்பு செய்வார் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கவிதை மன்றம் கவிதை மன்றம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்று சிறப்பு. மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் ரெயின்போ தொலைக்காட்சியுடன். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்று உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCC இல் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் ரெயின்போ தொலைக்காட்சியுடன். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்று உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCC இல் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா
என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். விசாரிச்சுட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் விசிசி நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. 50வது தேசிய பாதுகாப்பு வாரத்தின் நிறைவு விழாவொட்டி தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகத்தின் சார்பாக பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டது. புதுவை அரசு தொழிலாளர் துறை தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகத்தின் சார்பாக பாதுகாப்பு வார விழா கொண்டாடப்பட்டது. நிறைவு விழா தொழிலாளர் துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திரி பிரியங்கா தலைமை தாங்கி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடைபெற்ற இந்திய அளவிலான தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர் அருண் செல்வத்திற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இவ்விழாவில் தொழிலாளர் துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதல் பரிசு ஏ ஆகாஷ், மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், மாதேவி இந்த பாதுகாப்பு போட்டியில் மேலும் கொடைநாடு வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். கலைவாணர் அரங்கத்தில் இன்று தமிழக சட்டசபை கூடியது. அப்போது கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் அமளி ஏற்பட்டது. இதனையடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை மீண்டும் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு வெளியே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கிடையே சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது கொடநாடு கொலை வழக்கில் அரசியல் ரீதியிலான எந்த தடையீடும் இல்லை என்றும், கொடநாடு கொலை வழக்கில் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும், கொடநாடு வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என்று கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. சட்டசபை கூட்டத்தொடரில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் பேசினார். புதுச்சேரி மத்திய சிறையில் சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் இசைப்பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய நம்பிக்கை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் சிறைச்சாலை புனரமைப்பு முயற்சியின் கீழ் இசை வழி சிகிச்சை எனும் திட்டம் புதுச்சேரி மத்திய சிறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர் பிரதீப் பிரேம் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சமுதாய மற்றும் திரைப்பட பாடல்கள் இசைக்குழுவினருடன் சேர்ந்து சிறை ஊழியர்களும் சிறைவாசிகளும் பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். இதில் கைதிகள் சினிமா பாடல்களை பாடி கைத்தட்டி உற்சாகம் அடைந்தனர்.
when everyone came initially today in the program, all of you were in a very different mood. And by the time the program ended, I could see everyone smiling and enjoying themselves. So it shows the program works. புதுச்சேரியில் 63 வயதில் டிப்ளமோ படிக்கும் முன்னாள் ராணுவ வீரர். புதுச்சேரியை அடுத்த அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் பரமசிவம். இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். தற்போது புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் அரசு பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பில் சேர உள்ளார். இதற்காக தனது சான்றிதழை பாலிடெக்னிக் நிர்வாக அலுவலகத்தில் நேற்று அளித்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பரமசிவம் அரியங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் SSLC படித்து தேர்ச்சி பெற்று மேற்கொண்டு படிப்பதற்காக ஆசை இருந்தும் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக 1978ஆம் ஆண்டு தனது 19 வயதிலேயே இந்திய ராணுவத்தில் பணிக்கு சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர், சிக்கிம், உத்தரப்பிரதேசம் என வட மாநிலங்களில் 30 ஆண்டுகள் பணியில் இருந்துள்ளார். கடந்த 2008இல் சுபேதர் மேஜர் பணியில் ஓய்வு பெற்றவுடன் புதுச்சேரி வந்த பரமசிவம் BSNLல் காவல் பணியில் தொடங்கி AFT மில்லில் காவல் பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கு 3 பிள்ளைகள். முதல் பெண் தற்போது MDS படிக்கிறார். இரண்டாவது மகள் தற்போது ராணுவத்தில் பணியாற்றியபடி MS படிக்கிறார். மூன்றாவது மகள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சுற்றுலா படிப்பு படித்துவிட்டு தற்போது பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் எப்படியாவது மேற்கொண்டு படிக்க வேண்டும் என கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசின் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்பம் செய்து உள்ளார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த ஆண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்து உள்ளார் பரமசிவம். தற்போது 63 வயதாகும் பரமசிவத்துக்கு அரசு பாலிடெக்னிக்கில் DEEE சேர சீட் கிடைத்து உள்ளது. இதனால் கல்வி கற்பதற்கு வயது ஒருபோதும் தடையல்ல என நிரூபித்துள்ளார் பரமசிவம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாயார் மறைவிற்கு அரசியல் பிரபலங்கள் பலர் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலுங்கானா மாநில ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனின் தாயாரும் சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனின் மனைவியுமான கிருஷ்ணகுமாரி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பார்த்து ஊட்டி வளர்த்த தாயார் இன்று அதிகாலை என்னை விட்டு பிரிந்து சென்றார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறினார். மேலும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாயார் மறைவிற்கு அரசியல் பிரபலங்கள் பலர் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் முக்கிய